திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. பிரபல நகைச்சுவை நடிகர் செந்தில் அவர்கள் நம்முடன் தற்போது இணைந்துள்ளார். தற்போது அவர் பாஜகவிலும் இணைந்துள்ளார். நகைச்சுவையாக திரைப்படங்களில் பல நல்ல கருத்துக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு உங்க வீட்டு பிள்ளையா இருந்த நடிகர் செந்தில் அவர்கள் பாஜக கட்சியில் இணைந்திருப்பது அந்த உங்களுடைய மக்களை நீங்கள் சங்கடப்படுத்துமாக அமையாதா? ஒன்னும் அப்படி ஒன்னும் அமையாது. இப்ப நான் நடிகர் வந்து எல்லாருக்கும் சொந்தம். அதை நாங்க எல்லா பேருக்கும் செல்ல பிள்ளையாக எல்லா நடிகரும் கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் நடிகருக்கு உங்க வீட்டு பிள்ளைதான். ஆனா செந்தில் அவர்கள் பாஜக இணைந்து விட்டா பாஜக இந்துத்துவ கொள்கை கொண்டது, தமிழர்களுக்கு எதிரான கட்சி என்ற பல விமர்சனங்கள் இருக்கு. எனக்கு இருக்கிற தேசப்பத்துல ஒன்னு அடிச்சே கொண்டுடுவேன். அதாவது இது வந்து இந்துத்துவ முறைப்படி யாரும் குறை சொல்லல, எல்லாரும் ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்க. நானும் எத்தனையோ திருட்ட பாத்திருக்கேன், இப்படி ஒரு நூதனமான திருட்ட நான் பார்த்ததே இல்ல. இப்ப ஏன் இங்க இளைஞன்னா எப்படி அடிக்கிறது அப்ப யோசி. இந்த கட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஜக என்னன்னா அதனுடைய கொள்கை ஏதோ ஒரு அழிவு நோக்கி பாதை போகுதுன்னா அங்கே ஒரு சித்தர் வந்துருவார். அந்த மாதிரி காப்பாத்த சித்தர் ரூபத்தை ஐயா மோடி வந்திருக்காரு. தெருவுல படுத்திருந்த ஒரு பிச்சைக்காரனோட துணியை உருவிட்டு இந்த ஊர் பாறை மேல வந்து படுத்துட்டேன். எல்லாரும் என்ன பார்த்து, நீங்க தான் சாமி எங்க ஊரை பிடிச்ச காட்டேரிக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தணும் சாமி. சரியானடா இதுதான் சொல்லி இங்கேயே தங்கி குறி சொல்லி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன் தம்பி. இருங்க. அவரு வந்து நல்லதுதான் செய்வார் ஒழிய கெட்டது எதுவுமே செய்ய மாட்டார். வேணாண்டா. இல்ல பாஜக கட்சிக்கு நீங்களா வந்தீங்களா இல்ல உங்களை கூப்பிட்டாங்களா? நானா வந்தேன். சார் விதி ஜெயலலிதா இருக்கும் போது அதிமுகல நீண்ட காலம் பயணித்த தாங்கள் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு நீங்க வந்து அமமுக போறீங்க. இப்படியே சுத்திட்டே ஒரு நாள் பைத்தியம் புடிச்சுதான் நான் சுத்த போறேன். அப்போ நீங்க எடுத்த விமர்சனங்கள் என்ன, சொல்லக்கூடிய கருத்து என்ன? அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. அப்புறம் வந்து அம்மாவுக்கு அப்புறம் இவங்கள்ட்ட போய் நம்ம நிக்கணுமா? வேற தலைவர்களை ஏற்றுக்கொள்ள முடியல. வேற தலைவர்கள் என்னால ஏற்றுக்குள்ள அவங்களையும் பகிச்சுக்கிடுவானே, இவங்கள பகிச்சுக்கிடுவானே. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? நம்ம வந்து ஒரு நல்ல கட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்தேன். யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? அமமுக உங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லதானே? அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. அமமுக வந்து அது பாட்டுல ஒரு பொடிச்சு, எதுக்கு அந்த பக்கம் போக கூடாது, இந்த பக்கம் போனா பம்பு. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே அப்படின்னு இங்க வந்தா தான் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு வந்துட்டு. நம்ம போட்டோ டிவில வரும், பேப்பர்ல வரும், ஏன் தமிழ்நாடே ஓகோன்னு பேசுவாங்க. அப்படியா? கொஞ்ச நாளா எனக்கு இந்த அங்கே கோயிலுக்கு போகிறது, சித்திரை பார்க்கறது, அந்த ஏற்பாடு நம்ம நிலைமைக்கு வந்துச்சு. அப்போ நம்மளுக்கு ஏற்ற இடம் இங்கே தான், தாமரையில் தான் நம்மளுக்கு மலரும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. நீங்க பேரும் புகழோட ஒரு பிரபல நடிகரா இருக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு அரசியல்? ஏன் அரசியலை தேர்வு செஞ்சீங்க? கேட்டில்ல ஐயா யாருன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல. இது வந்து ரெட்டல யாரோட கட்சி? விளங்கும்டா நாரப்பயல, நடிகரோட கட்சி தானே. அப்போ நாங்கள்னா ஒரு நடிகருக்கு தான் நாங்க கூட இருப்போம். அது தப்பு இல்ல. மோடி அவர்களும் நடிகர் இல்லையே? அவரு காமமா பாக்குறடா நீனு. என்ன நான் என்ன பொம்பளையா? தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது. இது வந்து அரசியல்வாதி ஆச்சு. அப்படி இல்லையா? அங்க எதுக்கு உங்களுடைய பங்களிப்பு?
இங்க அங்கேயே சொல்றீங்களா? என்ன பெரிய அணுசக்தி ஒப்பந்தமா புரியாதுங்கிற? அவர் நாட்டுக்காக நன்மை செய்யறார். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இன்னைக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இல்லாதவர்கள் கக்கூசு கட்ட முடியாதுல்ல. இப்ப ஏகப்பட்ட இந்த வீட்டு திட்டம் அது இதுன்னு நிறைய பண்ணிட்டு வர்றாரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? திட்டங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கவர்ந்துருக்குன்ற இந்த திட்டங்கள் வந்திருக்கு. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. திட்டங்கள் கவர்ந்திருக்கு. கடந்த காலத்துல ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ஆவறதுக்கு முன்பு இதே ஜெயலலிதா மோடியா லேடியான்னு ஒரு கேள்வி முன் வச்சாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அப்போ சில நீங்க விமர்சனங்கள் சில முன் வச்சீங்க. நான் போயிட்டு வரேன். ஒருத்தன் இங்க இருந்து அசையப்படாது. ஜெயலலிதா தமிழகத்துல இருக்க கூடாது அப்படின்னு சில சகுனிகள் வந்துட்டு சதி பண்ணிட்டாங்க. அப்படி நான் சொல்லவே இல்லையே. எடுத்து காமிங்க. பாரதிய ஜனதா அவ்வளவு இருக்காங்க சகுனிகள். இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம வர முடியாது, நீங்க ஏதாவது செய்யுங்க. பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். பட் தமிழகத்துல பாஜகவிற்கு ஒரு எம்பி இல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, தமிழக மக்கள் ஏத்துக்கலன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அப்படி இருக்க சமயத்துல நீங்க சொல்றீங்க பாஜக நல்லது செய்து, பிரதமர் மோடி நல்லது செய்யாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. பாஜக இங்க வந்து கால் உண்ணத்தான் நம்ம இந்தியா நல்லா இருக்கும். அது சில பேர் அரசியல்வாதியா அதை வந்து தூண்டி விடுறது. இவரு அது செய்ய மாட்டாரு, இவரு இது செய்ய மாட்டாரு, இது செய்ய மாட்டாரு. சரி, நீங்க சொன்னீங்க மோடியுடைய ஆட்சியில ஊழல் இல்ல, ஊழலாத ஆட்சி நடக்குது, அதை விரும்பிதான் நாங்க வந்தேன்றீங்க. ஆனா சர்வதேச ஆய்வு அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா 2010 அப்போ வந்து 87 பட்டியல இருந்தது, இன்னைக்கு 78 பட்டியல இருக்கு. 2019 ஆய்வு அறிக்கையில ஊழல்ல. அதுதானே பயமா இருக்கு. ஏன் உங்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவி பொறுப்பு தரல? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். விவசாயிகள் 50 நாட்களுக்கு மேலாக 100வது நாட்கள் வரைக்கும் நெருங்கிட்டாங்க, போராடி கொண்டிருக்கிறாங்க மத்திய அரசு எதிர்த்து. ஆனா நீங்க பிடிச்சிருக்குன்றீங்க. மோடியோட திட்டம்னு ஒரு புக் இருக்கு, அதை நீங்க படிச்சா தான் கொடுத்துருக்கேன். நான் படிச்சிருக்கல கூட்டத்து அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? அதுல எத்தனை கோடி ஒதுக்கி இருக்காருன்னு நீங்க அந்த புக்ல பாருங்க. சரி, பொதுவாக அரசியல் காலகட்டத்துல, தேர்தல் காலகட்டத்துல நடிகர்கள்லாம் திடீர்னு போயிட்டு ஒரு கட்சியில சேர்ந்துருவாங்க. பட் நீங்க அப்படி இல்லை, நீண்ட நாள் பயணத்துல இருக்கீங்க. அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க ஆளே எங்கேயும் இருக்க மாட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அன்னைக்கும் செந்தில் வந்து அம்மாவோட ஒரு நடிகர், என்னைக்கு வந்தாலும் அம்மாவோட தான் இருந்தேன். அவங்க இருக்கிற வரைக்கும் எங்கேயாவது பொண்ணு சொல்லுங்க, எங்கேயும் ஓட மாட்டேன், எவனுக்கும் பண்ண மாட்டேன், நேரம் ஸ்ட்ரைட்டா பேசுவேன். ஊருக்குள்ள பெரிய ரவுடிலாம் இங்க இருக்கா, நீ தனியா அடிபடி சாப்பிடுற பாத்தியா? அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. எங்கேயும் ஓட மாட்டேன், எவனுக்கும் பண்ண மாட்டேன், நேரம் ஸ்ட்ரைட்டா பேசுவேன். குமராஜ், நீ இருக்கும்போது நாங்க பேசப்படாது, தள்ளிடுங்க. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.